இதுவும் ஒரு நல்ல சம் தான். ஏபிசி முறையே 36, 54, 72 நாட்களில் ஒரு வேலையை செய்து முடிக்க முடியும். அவர்கள் சேர்ந்து வேலையை தொடங்கினர். ஆனால் வேலை முடிவதற்கு 8 நாட்களுக்கு முன்பாக ஏயும் 12 நாட்களுக்கு முன்பதாக பியும் வேலையிலிருந்து விலகிவிட்டார்கள் எனில் பணியை முடிக்க சி எடுத்துக்கொள்ளும் நாட்களின் எண்ணிக்கை. இந்த கொஷின் நம்ம எய்ம் புக்கில் அப்படியே இருக்குது. சப்போஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, புது ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் இந்த கொஷினை பாருங்கள், கண்டிப்பாக சேம் மாறவே இல்லை. அதே கொஷின் ஆன்சர் அதே தான். ஓகே, பட் இந்த கணக்கு எப்படி செய்கிறது அப்படின்னா, ஏ வந்து 36, பி வந்து 54, சி வந்து 72. இதுக்கு நம்ம எல்சிஎம் பார்க்கணும். எல்சிஎம் நமக்கு 216. 216 6, இது 4, இது 3. 3 பேர் சேர்ந்தால் மொத்தம் 13 மரம் ஒரு நாளைக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏ வந்து ஒரு வேலையை பார்க்குறாரு, 8 நாளுக்கு முன்பாக போயிடார். அப்போ மீதி என்னன்னாக்க இவர் 8 நாள் பார்க்கலைன்னு அர்த்தம். இவர் வந்து 8 நாள் பார்க்காம போயிட்டார். பி வந்து வேலையை பார்த்துட்டு 12 நாளைக்கு முன்னாடியே போயிட்டார். அப்போ என்ன மீனிங், 12 நாள் வேலை பார்க்கலன்னு அர்த்தம். சி தான் கடைசி வரைக்கும் பார்க்குறாரு. இப்போ நம்மளுக்கு 2-3 மெத்தடில் போடலாம். பட் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியஸ்ட் வே என்னென்னா, இவங்க வேலை பார்த்தது இது மட்டும்தான். 216 மரம்ன்றது இந்த 3 இந்த கோடு மட்டும்தான். இது வந்து வேலை பார்க்கலைன்னு அர்த்தம். சப்போஸ் வேலை பார்த்துருந்தால் ஒரு நாளைக்கு 6 மரம், இங்கே 8 நாள் பார்க்கல, 6 × 8 6 48 மரம் இவங்க நட்டுருப்பாங்க. மரம் நாங்கள் வச்சுக்கிறோம் அந்த கணக்கு படிக்கும்போது. இவன் 12 நாள் பார்க்கலைன்னா ஒரு நாளைக்கு எத்தனை மரம்? 4. 12 48 மரம் இவனும் நடலை. சப்போஸ் இவனும் கடைசி வரைக்கும் வேலை பார்த்தா இந்த ஒரு 48 இந்த ஒரு 40 ஆடாயிருக்கும். அப்போ மொத்த அளவு 216 ப்ளஸ் ஒரு 48 + 48 பை 16 2 22 மிச்சம் 2 1 இப்போ 312 மரம் மொத்தமாக ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் நட்டாங்கன்னா 312. 3 பேர் சேர்ந்தால் ஒரு நாளைக்கு 13. அப்போ அடித்து கொடுத்தீங்கன்னா 2 13 26 5 52 4. அப்போ 24 வேலையை முடிச்சுறாங்க. அப்போ சி வந்து எத்தனை நாள் வேலையை முடிக்கிறாரு? 24 வேலையை முடிக்கிறாரு. புரிஞ்சதா? இந்த மாதிரி நீங்கள் சம்மு செய்யணும். புரிஞ்சதா? வேறு மாதிரி செஞ்சிங்கனாக்க கண்டிப்பாக சப்போஸ் இது செய்யாமல் வேறு மாதிரி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை விட ஈஸியாக உங்களால் போட முடியுது அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம்.